அறுதி இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன் போராட்ட களமாகி இருக்கிறது. அதிமுகவினர் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அந்த போராட்ட களத்துக்கு சற்று முன் இருக்கிறார். அவரும் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்லும் வழியெங்கும் அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல இங்கு வள்ளுவர் கோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக பாஜக இரண்டும் வெவ்வேறு இடங்களில் அதிமுகவினர் கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு வள்ளுவர் கோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப்பட்டு காவல்துறை வேடியில் ஏற்றப்படக்கூடிய காட்சியும், இதே போல அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு அந்த காவல்துறை பேருந்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக இரண்டும் கிண்டி மற்றும் வள்ளுவர் கோட்டம் ஆகிய இடங்களில், கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் ஆகிய இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி இருக்கின்றனர். அந்த பகுதி முழுவதுமே இப்பொழுது போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகம் மற்றும் கோடம்பாக்கம் சாலையிலும் இந்த பாஜகவினர் மறியல் மற்றும் அதிமுகவினர் மறியலால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த விடுதியின் அருகே அங்கு பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று காவல்துறையை கண்டித்து இந்த போராட்டத்தில் அதிமுக மற்றும் பாஜகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கைதாகக்கூடிய காட்சியையும், அங்கு மறியலில் ஈடுபட்டு காவல்துறையினருடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு கிண்டியில் அதிமுக தொண்டர்கள் அங்கு மற்றும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற போது அவர்களும் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் பேருந்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் இப்போது அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியையும், அவர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் கைதாகக்கூடிய காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது காவல்துறையினருக்கும் மற்றும் அந்த பாஜகவினருக்கும் மற்றும் அந்த காவல்துறையினருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையே போராட்டத்தில் ஈடுபடுவது தொடர்பாக அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு உரிய அனுமதி பெறாமல் திடீரென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று வகுப்புகள் வழக்கம் போல நடக்க தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அரசியல் கட்சியினரின் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு அதிமுகவினர் பாஜகவினர் 2 பேருமே அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதாலும் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அருகே செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத சூழ்நிலையிலும் அதிமுகவினர் கிண்டி அந்த அண்ணா பல்கலைக்கழக சாலைக்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டு அப்புறப்படுத்த இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அந்த இடத்தில் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். காவல்துறையினர் அந்த பகுதியில் தடுப்பு அரண்களை ஏற்படுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் எவரும் சென்று விடாத அளவுக்கு அங்கு தடுப்பு அரண்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் இங்கு அதிமுகவினர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அந்த கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றி செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல வள்ளுவர் கோட்டத்தில் தமிழிசை கைது, கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது என அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிண்டியிலும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் அருகிலும் இதே போல வள்ளுவர் கோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காட்சியும், அவர்கள் பேருந்தில் ஏற்றி அங்கிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சியும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேருந்தில் கைது செய்யப்பட்டு அந்த ஏற்றி செல்லக்கூடிய காட்சியும், அவர் படிக்கட்டில் தொங்கியவாறு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணா பல்கலைக்கழகம் அருகே செல்வதற்கு முன்பாக அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் பேருந்தில் ஏற்றப்பட்டார். பேருந்தில் ஏற்றப்பட்ட ஜெயக்குமார் படிக்கட்டில் தொங்கியவாறு அங்கு காவல்துறையினரை கண்டித்து அவர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார். இதே போல தமிழிசை சவுந்தரராஜனும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டத்தில் திரண்டிருந்த போது அங்கும் காவல்துறையினர் அனுமதி மறுக்கவில்லை. அவரையும் கைது செய்து பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த
காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயக்குமார் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக, பாஜக இரண்டு கட்சியினரும் கிண்டி மற்றும் மல்லூர்கோட்டம் ஆகிய பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை உடனடியாக காவல்துறையினர் வழிமறித்து அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தினர். இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளிக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்க்கலாம். What do you want to say about this incident?